everyone, நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாம வியூ பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு வேண்டுகோள். தயவு செய்து நீங்க வியூவர்ஸா இருந்தீங்க அப்படின்னா முதலாவது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. என்னுடைய வெற்றிக்கு நீங்க தான் ஒரு பெரிய சப்போர்ட்டர்ஸ் அப்படின்றத நான் நம்புறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பின்னர் வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ. Hello everyone. Today we are going to concentrate on the topic adjectives with a prepositional phrase. இதுல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் என்னன்னா அப்படின்னா adjectives அடுத்து எப்படி prepositional phrase யூஸ் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. அதை எப்படி கற்றுக்கொள்வது என்பதை இன்றைக்கு நம்ம பார்ப்போம். Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் சென்டென்ஸ், he is dependent on your assistance. சரி, இது என்ன அர்த்தத்தை குறிக்கிறது? இதுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுப்போம். இப்ப வீட்டுல நீங்க தான் மூத்தவர், உங்களுக்கு இளையவர் இருக்கிறார். அந்த இளையவரை பார்த்து வீட்டுல இருக்கிற எல்லாரும் திட்டக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எந்த விஷயத்த செஞ்சாலும் நீ அண்ணனுடைய உதவி இல்லாம செய்யவே மாட்ட அப்படின்னு திட்டுவாங்க. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. He is dependent on his assistant or on your assistance அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது he is dependent on your assistance. உன்னுடைய உதவி இல்லாமல், உன்னுடைய சப்போர்ட் இல்லாம என்னைக்குமே இருந்ததா இல்ல சரித்திரமே அப்படின்னு சொல்லி சில பேர் கோபப்பட்டு பேசுவாங்க. அதுதான் இது. அடுத்த செகண்ட் சென்டென்ஸ் போலாமா? ஓகே, என்ன சென்டென்ஸ்? he is terribly worried about you அப்படின்னா, இப்ப இது என்னுடைய சிச்சுவேஷன் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஒரு நபர் காலையில இருந்து காணவில்லை வீட்டிலே. அப்ப வீட்டுல இருக்கிறவங்களை காட்டிலும் அந்த நபரை பிடிச்ச ஒரு நபருக்கு ஒரு ரொம்ப கஷ்டமா கவலையா படுவாங்க. ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ. அந்த சூழ்நிலையில யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தாங்க இது. he is terribly worried about you. உன்னை பற்றியே கடங்கி போனார் இவர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த சென்டென்ஸ் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். he is awfully bad at mathematics. இது எங்க சொல்லுவாங்க அப்படின்னா கிளாஸ் ரூம் சிச்சுவேஷன்ல. ஒரு டீச்சர் ஒரு மாணவன் எப்பொழுதும் மிகவும் மோசமான மதிப்பெண் எடுக்கும் போது இந்த விஷயத்த சொல்லுவாங்க. ரொம்ப மோசமா நீ மேக்ஸ்ல மார்க் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் சில டீச்சர்ஸ் கோவப்பட்டு பேசினது உண்டு. அந்த சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ட்ரை டு மோட்டிவேட் அதர்ஸ். மற்றவங்களை நீங்க மோட்டிவேட் பண்ண கத்துக்கங்க. ஓகே ஓகே. fourth sentence, she was successful in her last attempt. she was successful in her last attempt. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையை பார்த்து, நீ நிறைய முறை முயற்சி கொண்டே இருக்கிறாய், முயற்சித்தும் நீ வெற்றி பெறவில்லை, ஆனால் கடைசி முறையிலே நீ வெற்றி பெற்றாய் அப்படின்னு சொல்லும் பொழுது பயன்படக்கூடிய வாக்கியம் இதுதான். ஓகே, fifth sentence என்ன? are they cautious of their difficulties? நிறைய பேர் இதுல are they cautious about their difficulties சொல்லுவாங்க. தவறு. are they cautious of their difficulties? இதுதான் கரெக்ட். சரி, இது எந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மலைகள் ஏறும் பழக்கம் உண்டு. அந்த மலையில பெரிய பெரிய மலைகள், ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரி நிறைய மலைகளில் ஏறும் பொழுது பின்னாடி வரக்கூடிய நண்பர்கள் அல்லது அவருடைய உறவினர்கள் என்ன சொல்லுவார்கள் அப்படின்னா, நீ ரொம்ப கவனமா என்ன செய்யற, இந்த கஷ்டமான சூழ்நிலைகள்ல இருக்கிறையா, கவனமா இருக்கிறையா அப்படின்னு நம்ம கேட்கிற மாதிரி. ஸோ ஆர் தே காஷியஸ், அதாவது தூரத்திலிருந்து நாம் அவர்களை பற்றி நம்மளுக்குள்ளாய் பேசிக்கொள்ளும் பொழுது இதை நாம் பேச முடியும். ஆர் தே காஷியஸ் ஆஃப் தேர் டிஃபிகல்டிஸ் அப்படின்னு பேசலாம். பேசி நண்பர்கள் பேசி கொண்டிருக்கிற இடத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் லாங்குவேஜஸ் ஆரண்ட் யூ அப்படி கேட்பாங்க. இதுதான் உங்களுடைய 6வது சென்டென்ஸ். இது நம்ம நண்பர்களுக்குள்ளாய் பேசும்பொழுது கேட்போம், உனக்கு பல மொழிகள் கற்றுக்கொள்வதிலே மிகவும் ஆர்வம் உண்டு அப்படின்னு சொல்லும் போது அரண்ட் யூ இல்லையா அப்படின்னு கேட்போம். ஸோ அதுக்கு நீங்க இந்த மாதிரி சென்டென்ஸ் பயன்படுத்திக்கலாம். கொஸ்டின் டைப்போட. ஹலோ, 7th sentence. This plan is based on cooperation. This plan is based on cooperation. ஒரு பிளான் ஒரு டீம் உருவாக்குறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த பிளான் எதுல இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஒற்றுமையில் தான் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இதை நிறைய இடத்துல கம்பெனிஸில் யூஸ் பண்ணுவோம். உங்களுடைய ஒற்றுமையில தான் இந்த திட்டத்தை போடுறோம், இந்த திட்டத்தை எடுத்துறாங்கயா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய கேஷுவல் லைஃப்பில் ரொம்ப கேஷுவல் இன்ட்ராக்ஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். 8th sentence. This plan is not compatible with his principles. ஒரு திட்டமிடுறோம், ஒரு திட்டமிடும் பொழுது அந்த திட்டமானது, அந்த பிளான் ஒரு நபருடைய ஒரு கொள்கை, அவருடைய கொள்கைக்கு முரண்பாடாக இருக்கிறது. நாட் சூட்டபிளா இல்லாம இருக்கும். அதைத்தான் நம்ம சொல்றோம். அப்ப நம்ம சொல்லும் பொழுது இந்த திட்டம் உங்களுக்கு ஒத்து வராது, உங்களுக்கு ஒத்தே வராது அப்படின்னு சொல்லி நம்ம காமனா பேசக்கூடிய ஒரு அருமையான சென்டென்ஸ். இதை யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா. தேங்க்யூ. இந்த 8 சென்டென்சஸ் நீங்க யூஸ் பண்ணும்பொழுது நல்லா கவனிச்சிருப்பீங்க. இதுல நிறைய adjectives வந்திருக்கு. adjectives எல்லாம் நீங்க நோட் பண்ணிட்டீங்களா இல்ல நோட் பண்ணலையா? adjectives-ஐயும் prepositional phrase-ஐயும் தனியா பிரிச்சு வைங்க. அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோ பாருங்க, நான் உங்களுக்கு adjectives எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கேன். அதோட சேர்த்து prepositional phrases-ஐயும் தனியா உங்களுக்கு பிரிச்சு நான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். இதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ண கத்துக்கங்க. எந்தெந்த adjectives-க்கு எந்தெந்த prepositional phrases வரும்ன்றதை நீங்க முதல்ல நோட் பண்ணி இந்த விஷயத்தை கத்துக்கங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா ஒரு நல்ல டாபிக்கோட வரேன். இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். ஓகே, பாய்.